சார் உங்களுக்கும் ரஜினி சாருக்கு சண்டையாமே? ஆமாம். ஷகில் அவர்கள் அதை கேரளாவே ஒரு ஆட்டின பொம்பளை, அது மாதிரி சொல்கிறேன். பயந்து போய் மம்முட்டியும் மோகன்லாலும் இதை துரத்துறதுக்கு பதிலாக அவங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்க. முதல் இடத்துல சோகமாக போய் சேர்த்தான். சேர்த்துட்டு திரும்பி வந்தான். பொண்டாட்டி தேடி பார்த்தா, ஏன்னா நீ உங்கள் அம்மாவை சேர்த்து விட்டு சோகமாக வருவேன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வரு. இல்லடி அது அந்த எங்கள் அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன். அங்கே போனால் இன்னொரு ஆள் இருந்தது பேச்சு துணைக்கு. யாருன்னு கேட்டாங்க. உங்கள் அம்மான்னு சொன்னாங்க. இப்போ நீபா அவர்கள் அதை பற்றி சொல்லணும்னு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா அடிச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பனும் ஒரு டான்ஸரு, அவங்க அம்மா ஒரு டான்ஸரு. ரெண்டு பேரும் கரைச்சி ஊற்றுனது எப்படி இருக்கும்? பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவன் ஊரையே ஒரு உழுக்கு உழுக்கிட்டான் ஒரு தடவை. அவன் தான் இந்த நாட்டுக்கு கரெக்டான ஆள். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அவனுக்கு நீ கேட்டுப்பாரு, அவனுக்கு போட்டி யாருன்னு கேளு. ரஜினிகாந்த் தாங்க எனக்கு போட்டி. இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டோம்னா எனக்கு போட்டி யாருன்னா விஜய்ன்னு சொல்லுவான். தெரியல, இந்த பவர் ஸ்டார் அவனா கொடுத்ததா இல்லை வேற யாராவது கொடுத்துக்கிட்டாங்க. அவன் அது மாதிரி ஆள். அவன் ஐயோயோ, அவனை மட்டும் நீ ஒன்னேன்னு வச்சு இப்போ அண்ணங்கன்னு சொல்கிறான் பாரு. இப்படி போனவுன்னே வாடா அவன் பேச. இப்போ கருணாகரன் வந்திருக்காரு. அவர் திமுகவை சேர்ந்தவர். நான் பிஜேபி, என் பக்கத்தில் அண்ணா திமுக. இங்கே ஒரு கலப்படமாக உட்காந்துருக்கோம். ஒருவேளை பிஜேபி பிரிட்ஜாக உட்காந்துருக்கா என்னன்னு தெரியல. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேலும் இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் UOMS நண்பர்கள் குழு, அவருடைய தலைவி சகோதரி சிந்து அவர்கள், ஏன்னா ஒரிஜினல் பேர் வேறு பேர் போட்டிருந்தாங்க, கௌரி. அது பாஸ்போர்ட் நேம் போல இருக்குது, எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த படம் பேரை போட்டாங்க. தயவுசெய்து சிந்துன்னே போடு, அந்த படம் பேரை போடாது. ஏன்னா அங்காடி தெரு நம்மளை தெருவில் கூட அந்த விட்டுற போகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, சவுக்கார் ஜானகின்னு பேர் சவுக்கார் வச்சாங்க, அது தூக்கு சேர்த்துமா. ஒன்றை தூக்கி கஷ்டப்படுத்தி எல்லாருக்கிட்டேயும் நீ உடல்நிலை சரியில்லாமல் போய் அதில் ஃபைட் பண்ணி வந்த பாரு, சிங்கமான பெண்மணி நீ. அதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் நியாயமான விஷயம், பசி எடுக்கும்போது கேட்டால் தான் பசிக்குதுன்னு தெரியும். அது மாதிரி நீ நியாயமான விஷயத்தை செய்திருக்கிற. அதனால் இந்த அங்காடி தெரு சிந்துன்னா எனக்கு அதில் அவ்வளோவா பிடிமானம் கிடையாது. அதனால சொல்கிறேன், ஏதாவது எங்கள் வீட்டு பிள்ளைன்னு நடிச்சிருந்தேன்னா எங்கள் வீட்டு பிள்ளை சிந்துன்னு போட்டால் பரவாயில்ல இல்லையா? வேறு அது மாதிரி ஒரு பேரை போட்டுக்கலாம். ஆனால் நீ என்ன செய்கிறது? நம்ம தலையெழுத்து அங்காடி தெரு தான். சரி, ரைட்டு. அடுத்தது இதுக்கு முன்னாடி ஆடின இப்போ நீபா அவர்கள் அதை பற்றி சொல்லணும்னு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா அடிச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பனும் ஒரு டான்ஸரு, அவங்க அம்மா ஒரு டான்ஸரு. ரெண்டு பேரும் கரைச்சி ஊற்றுனது எப்படி இருக்கும்? அதனால் அது ஒன்றும் சொல்லி தர தேவையில்லை. அது அருமையான ஒரு டான்ஸர். இந்த அசின் படத்தில் கூட அது நடிச்சுது. இந்த யாருமே வடிவேலுக்கு ஜோடியால். அப்போல்லாம் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வயிற்றுச்சல். எவ்வளோ பெரிய வேஷத்தில் செய்ய வேண்டிய பெண்மணி அது. அந்த எழுத்து தான். நேரம் சரியில்லைன்னா சந்தையில் வீசுகிற செருப்பு நம்ம தலையில் தான் விடும். அது மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அருமையான ஒரு டான்ஸரு, அருமையான ஒரு ரியாக்ஷனோட. அதாவது படத்துலலாம் ஏக்தம் இல்லை, கட் 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 பண்ணி ஆடுவோம். இது ஏக்தம் ஆயிடுச்சு. அதுதான் பெரிய பாராட்டு அதுக்கு. அது இந்த ஏஜில் ஆடிச்சுன்னு சொன்னால் வயசான பொம்பளை இல்லை, சின்ன பொண்ணு தான் எனக்கு. இருந்தாலும் அது ரொம்ப நல்ல ஆடிச்சு. அதே மாதிரி இன்னொரு கலை குடும்பம், இந்த பரத் கல்யாண் சொல்கிறீங்க பாருங்கள். அவர் எங்கள் அண்ணன் கல்யாண்குமாருடைய பிள்ளை. அவன் இப்படி பாடினோன்னு நானே ஆச்சரியப்பட்டேன். எவ்வளோ அழகாக பாடுறான் அவன். எனக்கு எப்பவுமே நல்லா இருந்தால் உடனே ரசிச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா இல்லைன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவோன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ரொம்ப சிறப்பாக பாடினான் பரத் கல்யாண். அதே மாதிரி அண்ணன் இப்போ கருணாகரன் வந்திருக்காரு. அவர் திமுகவை சேர்ந்தவர். நான் பிஜேபி, என் பக்கத்தில் அண்ணா திமுக.
இங்கே ஒரு கலப்படமாக உட்காந்துருக்கோம். ஒருவேளை பிஜேபி பிரிட்ஜாக உட்காந்துருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அரசியல் பேசவில்லை. உடனே நம்ம ஆளுங்க இருக்காங்க, நம்ம சகோதரர்கள் பத்திரிகையாளர்கள், உடனே ராதாரவி 2 பேருக்கும் பிரிட்ஜாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு எழுதிடுவாங்க. இல்லை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லது செய்தால் நல்லது, அவ்வளோதான். நான் கருணாகரன் அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்த மனிதன். அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அவர் சீக்கிரம் ஆரம்பி உட்காரு. அது ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்ததுனால அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஒரு குரல் கொடுத்தார், நான் உண்மையில் ரொம்ப பாராட்டினேன். அதே மாதிரி இப்போ ரவி வந்தது, ரவி நீ பேசு ரவின்னு சொன்னேன். இல்லை நான் பேசிடுறேன் ரவின்னு சொன்னேன். இல்லைண்ணே நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறோன்னு சொன்னார். கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணேன்னு. இப்போ நேயர் விருப்பம் மாதிரி ஆகிட்டேன் நான். அவர் நேயர் ஆகிட்டார், நான் அதற்காக பேசுகிறேன் சொல்கிறேன். அதே போல் என்னென்ன அதிரடி ஜெயகாந்தன் அவர்கள், அப்புறம் அவர் பேர் வந்து அந்த அதிரடின்னு இருந்தோடனே அதிரடியாக இருப்பார் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக ராமலிங்க அடிகளார் மாதிரி பேசிட்டு போனார். அதற்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அன்னை தெரசா படத்தை போட்டோன்னு அவர் ராமலிங்க அடிகளார் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வீராஸ் டெக்ஸ்டைல்ஸ் பாலசுப்ரமணி அண்ட் அஃப்கோர்ஸ் கணபதி டிராவல்ஸ் மனோகர் அவர்களுக்கும் தினகர் அவர்களுக்கும். மேலும் நான் இப்போவும் சொல்லிடுறேன், என்னுடைய தாய்மொழி தெலுங்கு, நான் தெலுங்குக்காரன். ஏன்னா அப்புறமா என்ன ஜாகுவார் தங்கத்தை சொல்லின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. நான் தமிழனுக்கு விரோதி இல்லை, நான் வளர்ந்தது தமிழ்நாடு, சாப்பிட்டுட்டு இருக்கிறது தமிழ்நாடு. அதற்காக சொல்கிறேன். நாளைக்கு இந்த நெட்டில் எல்லாம் போட்டவுடனே அண்டாடே பிடிஞ்சி நீ இன்னும் பெரிய இவனாடா, ஏன்டா உனக்கு தமிழ்நாடை பற்றி பேசுகிறேன்னு சொல்லுவான். அதுக்காக சும்மா வேலைத்தை பயிலுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்மளை பார்த்து கல் வீசுகிறவனுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தோம்னா, குலைக்கிற நாய்க்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தால் வீடு போய் சேர முடியாது. அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். நான் பதில் சொல்ல தயாராக இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர், நல்ல ஒரு அன்பான நல்ல மனிதன், எங்களுடைய மாஸ்டர், எனக்கு எங்கள் படத்துக்கெல்லாம் மாஸ்டராக இருந்திருக்காரு. ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த பவர் ஸ்டார் சீனிவாசன், அவன் ஊரையே ஒரு உலுக்கிட்டான் ஒரு தடவை. அவன் தான் இந்த நாட்டுக்கு கரெக்டான ஆள். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அவனுக்கு நீ கேட்டுப்பாரு, அவனுக்கு போட்டி யாருன்னு கேளு. ரஜினிகாந்த் தாங்க எனக்கு போட்டி. சும்மா கீழெல்லாம் சொல்ல மாட்டான். எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அவனுக்கு, என்றதே பெருசாக எண்ணுவோமே. இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டோம்னா எனக்கு போட்டி யாருன்னா விஜய்ன்னு சொல்லுவான். அது மாதிரி எனக்கு சீனிவாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பவர் அவனுக்கு, அந்த பேச்சிலேயே பவர் இருக்குது. அந்த பவர்னு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த பவர் ஸ்டார் அவனா கொடுத்ததா இல்லை வேறு யாராவது கொடுத்துக்கிட்டாங்களா, அவன் அது மாதிரி ஆள். அவன் ஐயோயோ, அவனை மட்டும் நீ ஒன்றேன்னு வச்சு இப்போ அண்ணங்கன்னு சொல்கிறான் பாரு, இப்படி போனவுன்னே வாடா அவன் அப்படின்னு சொல்ல மாட்டான், பொதுவாக சொல்கிறேன். அதே மாதிரி சகோதரர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. அவரெல்லாம் எனக்கு குருநாதர் மாதிரி செந்தில் பின்னாடி உட்காந்துருக்காரு அமைதியாக. அப்புறம் இந்த ஓபிசி அவருடைய, அதாவது ஆருண் பாய்னா தெரியாதவங்க கிடையாது. அவர் வந்து ஆருண் பாய்னா அவர் உதவி செய்கிறதுக்குன்னே ஒரு மனிதன். அவருடைய சகோதரர் இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது, என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அதில் ஓபிசி தலைவர்னு சொன்னாங்க. நிச்சயமாக ஏன்னா உதவி செய்கிறதுக்குலாம் அவருக்கெல்லாம் நல்ல மனது இருக்குது. இப்போ கூட பேசும்போது கூட சொன்னேன், நல்ல நேரத்துக்கு உங்களை பார்த்தேன்னு சொன்னேன். என்னென்ன ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டார். உடனே அடுத்தது என்ன, அதுதான் அவருக்கு. அது மாதிரி ரொம்ப ஒரு நல்ல மனிதன். அதே மாதிரி என்னுடைய அன்பு சகோதரி ஷகிலா அவர்கள், அதை கேரளாவே ஒரு ஆட்டின பொம்பளை. அது மாதிரி சொல்கிறேன். பயந்து போய் மம்முட்டியும் மோகன்லாலும் இதை துரத்துறதுக்கு பதிலாக அவங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கின ஒரு பெண்மணி ஷகிலா அவர்கள். இவங்கெல்லாம் எல்லாருமே மேடையில் இருக்காங்க. ஒரு சில பேரை நான் பெயரை விட்டுருக்கலாம், உதட்டளவில் விட்டிருக்கலாம், உள்ளத்தளவில் விடவில்லை என்று சொல்லி பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த இடத்தை கொடுத்த நிர்வாகம், அதோடைய நெட்டு சகோதரர்கள், என்னை வளர்த்த நெட்டு சகோதரர்கள், இன்டர்நெட் பீப்புள். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் வளர்ந்துருக்க முடியாது. அவங்க தான் போடுவாங்க. ராதாரவி இப்படி சொல்லாத ஒன்று சொல்லி எழுதி போட்டுருவாங்க. அதை படிப்பானா, அதில் இருக்கவே இருக்காது விஷயம். ஆனால் என்னை பார்த்துட்டாங்களே ஜனங்க,
எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க என்ன, இதனால் தான் இவங்களால தான் பார்க்குறாங்க. அதனால் அந்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, சிந்து அவர்கள் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே பங்க்சுவல் தான் என் லைஃபு. நான் சொன்னேன் 6 மணின்னா 6 மணிக்கு வந்துடுவேன். இல்லை சார் நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க சார். 6 மணிக்கு வந்து கரெக்டாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் சிந்துக்கிட்டே, ஏமா 6 மணிக்கு என்ன உட்கார வைக்கக்கூடாது, உட்காந்து உடனே வந்துடணும் மேடைக்கு, அடுத்த வேலை என்ன. அது இல்லாமல் இல்லை எல்லோரும் வரணும்னு சொன்னால் அது தவறு கிடையாது. இருந்தாலும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், யூ மஸ்ட் பி பங்க்சுவல், யூ மஸ்ட் ஹவ் சிவிக் சென்ஸ், யூ மஸ்ட் எக்ஸசைஸ் எ ஃப்ரான்ச்சைஸ். எக்ஸசைசிங் எ ஃப்ரான்ச்சைஸ்னால் யாருக்காவது ஓட்டு போடுங்க, பிடிச்சதோ பிடிக்கலையோ யாருக்கோ ஓட்டு போடுங்க, இந்த நோட்டாக்கு மட்டும் போடாதீங்க. நான் இப்போவும் வேண்டி கேட்டுக்கிறேன். அது ரொம்ப பெருமையாக சில பேர் சொல்கிறாங்க, நாங்களும் நோட்டாக்கு போட்டோன்னு. அப்போ நீ எதுவுமே கேட்கக்கூடாது. உன் வீட்டில் குப்பை விழுந்துருச்சுன்னா கேட்கக்கூடாது, உன் வீட்டில் ரோடு சரியில்லைன்னா கேட்கக்கூடாது, யாரையும் அரசாங்கத்தை கேட்கக்கூடாது. நான் அதிமுக போட்டேன்னா, திமுக போட்டேன்னா, பிஜேபிக்கு போட்டேனான்றது வேறு. அரசாங்கம் யார்? முதலமைச்சர். அவர் அத்தனை பேருக்கு முதலமைச்சர். அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறோம்னா சொன்னோம்னா நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், அதனால் போய் கேட்குறோம். யாருக்கோ ஓட்டு போட்டோம், அது வேறு. அதனால் சொல்லிக்கொள்கிறேன். மேலும் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். அதாவது கலைஞரை பற்றி ஒரு சின்ன நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணங்கிட்ட சொன்னேன். எப்படின்னா, அவர் எது செஞ்சாலும் தப்பாயிடும். இப்போ இவங்க சிந்து அவர்கள் செய்கிற தர்மத்துக்கு வைத்து சொல்கிறேன். அவர் இந்த பொங்கல் அன்னைக்கு எப்போ பணம் கொடுப்பார். 5 ரூபா, 1, 2, 5, 10 வரைக்கும் வந்தார். அது வரைக்கும் தான் நான் வாங்கினேன். அப்புறம் நான் இல்லைங்க. அந்த 10 ரூபா கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வர்றவங்க அத்தனை பேருமே, பெரிய பெரிய ஆஃபீஸர்லேருந்து சாதாரண வரைக்கும் 10 ரூபா தான் வாங்குவாங்க. அதை ஒரு சகோதரர் வந்து கேஸு போட போகிறேன், இப்படி 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல போகிறேன்னு சொன்னார். நல்ல பாயிண்ட் அது. அதுக்கு கலைஞர் சொன்னார், எப்படா அவன் கேஸு போட்டு. அப்புறம் ஒரு 2-3 நல்ல விஷயங்கள் சொன்னார். அதெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. எதுக்குன்னா, அப்படிப்பட்ட தைரியசாலி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க உண்மையிலே தைரியசாலி. அது அதே மாதிரி அம்மாவாகட்டும், ஏன்னா அவங்களாம் இல்லையன்ற வருத்தத்தில் சொல்கிறேன் நான். அம்மாவாகட்டும், ப்ரெஸ்ஸு என்ன பெரிய 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 ஆட்கள்லாம் உட்காந்தா கூட சகோதரர் விஜயகாந்த் சில நேரத்தில் கோவப்படுறாரு பாருங்க, அது மாதிரி கோவமே பட மாட்டாங்க. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஓகே தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் டுடே செஷன் சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் லேடியை பார்த்துருக்க முடியாது. அதே போல் புரட்சி தலைவர் அவருக்குள்ள பெருமைகள் என்ன, சாதாரண பெருமைகள் அல்ல. பழைய விழுப்புரம் ரயில்வே கேட்டிருந்தது. அங்கே நின்று ஒரு சகோதரர் கண்ணு தெரியாத கிளவி வந்தது, தர்மம் கட்டு. அப்போ 100 ரூபா போட்டார். 100 ரூபா போட்ட உடனே இன்னொருத்தன் சொன்னான், ஏன் கிளவி 100 ரூபா போட்டிருக்கான் தெரியுமா? இருந்தாலும் யார் எம்ஜிஆரா கேட்டுச்சு. இல்லை அவர் இல்லை, வேற ஆள். இல்லை அவர் தான் தமிழ்நாட்டிலேயே 100 ரூபா போடுற ஒரே ஆள் யாருன்னா எம்ஜிஆர் தான் சொல்லிச்சே இருந்தார் அந்தம்மா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்குது. குவாலிட்டிஸ் இல்லைன்னா அவங்களாம் தலைவர்கள் ஆக முடியாது. அதே மாதிரி தான் சிந்து அவர்கள். இப்போ நான் வந்து இவ்வளோ பேரெல்லாம் சொல்லிவிட்டு சிந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஷீ இஸ் ஹேவிங் சம் குவாலிட்டி. குவாலிட்டி இல்லைன்னா இந்த லீடர்ஷிப் வராது. இந்த ஒரு ட்ரஸ்ட் இப்போ ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் உதவி செய்வார்கள், யார் உதவி செய்ய மாட்டார்கள். ஒரு பழமொழி இருக்குது ரவி, உங்களுக்கு அந்த கதை சொல்லி நீங்கள் ஏதாவது கேட்கணுமேன்னு சொன்னீங்களேன்றதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா ரொம்ப நேரம் பேசக்கூடாது நான். ஏன்னா நான்லாம் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் நான் எப்பவுமே 4 மணி நேரம் தான் பேசுவேன். இங்கே அவ்வளோ நேரம் பேசக்கூடாது, தப்பு, டைம் எடுத்துக்கக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன் ரவிக்காக. ஏன்னா ரவியில் அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பாப்புல, அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா பாலையும் நீரையும் பிரித்து எடுக்குமாம் அன்னப்பட்சி. அன்னம்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அன்னப்பட்சின்னு தானே நினைப்போம். நல்லா போய் யோசிச்சு பாருங்க. நான் போய் கேட்டேன் ஜூவில், அன்னத்தை பார்த்து கேட்டேன் அந்த வாட்ச்மேனை, இது பாலையும் நீரையும் தனித்தனியாக ஆக்கிடுமா? அட நீ வேற ரவிண்ண, அது தலையை உள்ளே விடுறது இது புழு இழு தின்றதுக்காகண்ணே. கேவலமாக சொன்னான் அன்னத்தை பற்றி. என்னடா இதில் அன்னத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்கானேன்னு அப்புறமா தான் ரிசர்ச் பண்ணால், அன்னம் என்றால் சாதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
சாதத்துக்கு அந்த தன்மை உண்டு. அதாவது பாலை ஊற்றிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றினா ராத்திரி பாலெல்லாம் சாதம் இழுத்துக்கும், தண்ணி மட்டும் மேலே நிற்கும். அதுதான் அன்னம். அதான் பாலையும் தண்ணியும் பிரிக்கக்கூடிய சக்தி படைத்தது அன்னம். அதை போல் சிந்து அவர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. இந்த நேரத்துக்குள்ளே தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். மேலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நாடு சுதந்திரம் கிடைத்தவுடன் ஃபஸ்ட்டு ஜெனரல் ஆக்கிறதுக்கு, ஃபீல்டு மார்ஷல் ஆக்கிறதுக்கு யாரை ஆக்குவோம் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு ஒரு கேள்வி கேட்டு ஒரு வெள்ளைக்காரனை தான் முதல்ல ஃபீல்டு மார்ஷல் ஆக்கினாங்க. அப்போ ரத்தோர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏந்திரிச்சு கேட்டார், எதற்காக வெள்ளைக்காரன் ஆக்குறீங்க? 200 வருஷம் அடிமையாக இருந்திருக்குமே, ரத்தோரை மாற்றி இவனுக்கு பதிலாக நம்ம ஒரு இந்தியனை கொண்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான் அவர் ஆக்குறேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நீங்கள் ஏன் பிரதமர் ஆனீங்கன்னு கேட்டான். சொல்லுன்னு கேட்டுவிட்டான் ஒரு கேள்வியை. ஆடிட்டார் ஜவஹர்லால் நேரு. சரி அப்போ நீ தான் வா. இல்லை நான் அதுக்கு லாய்க்கு இல்லை, நம்ம மிலிட்ரிக்குள்ளேயே மிக சிறந்த ஒரு மனிதன் இருக்கார், அவர் தான் கரியப்பான்னு சொன்னார். அதான் முதல் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா அப்படித்தான் வந்தார். அதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு நல்ல ஒரு கதை விஷயத்தை சொல்கிறதுக்காக அல்ல. இப்படி இந்த சிந்து அவர்களை பற்றி நான் பேசுகிறேன்னா, ஷீ இஸ் ஈக்குவலன் டு, என்னை பொறுத்தளவில் ஈக்குவலன் டு கரியப்பா. நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்றுமே இல்லாத இது நிறைய பேர் வரலையே, அதெல்லாம் கவலையே வேணாம். நிறைய பேர் வர முடியாது. வெள்ளம் அடித்து கொண்டு போனால்தான் தெரியும், ஆஹா யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு. அப்போ சிந்துவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொடுக்கும்போது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வெள்ளம்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த வாஸ்து பார்த்து கட்டின வீடெல்லாம் நாசமாக போச்சு. இப்போ அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குறுக்கில் கிழக்க பார்த்து வாசல்ப்பா, அப்புறம் அந்த கார்னரில் அடுப்புப்பா, இதெல்லாம் பார்த்து கட்டினா அடிச்சது மழை, உள்ள புது தண்ணி, வீடு பிடிக்கிட்டு போயிடுச்சு. அதனால் வாஸ்துலாம் காப்பாற்றாது, சிந்து தான் காப்பாற்ற முடியும். இது அதாவது அவங்க டீம், உங்கள் பேரை சொன்னாலே டீமை சொன்ன மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க. இப்போ நாட்டின் பிரதமர்னு ஒருத்தர் சொல்கிறோம்னா, மோடிஜின்னு சொல்கிறோம்னா இந்தியாவை சொல்கிற மாதிரி அது. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். ஒன்று என்னங்க எங்கள் டீம் சொல்லலைன்னு கவலைப்படாது. யுவர் டீம் ஒரு ஆலமரம் சொன்னோம்னா விழுதுகளும் அதில் சேர்ந்தது தானே, அதனால் சொல்லிக் கொள்கிறேன். அதனால் வெரி நைஸ் ஃபங்க்ஷன் இது, ரொம்ப அற்புதமான ஃபங்க்ஷன் இது. இதுக்கு தேவையான நேரத்தில் நான் இங்கே உண்மையிலே வாழ்த்த வரவில்லை, வாழ வைக்க வந்திருக்கிறேன். அதனால் ஐ டென்ட் ஹவ் எனி கனெக்ஷன் வித் சிந்து. ரொம்ப நாளைக்கு கேப் விட்டு போச்சு. அது உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது கூட எனக்கு அவ்வளோவா டச் இல்லை எனக்கு அதுக்கும். ஏன்னா நான் வேறு போக்கில் போய்கிட்டே இருந்தேன். அதனால் சமூக வீடின் இந்த சினிமாலே அவ்வளோ டச் இல்லாமல் நான் இருந்திருக்கேன். நடிச்சிருக்கேன், படத்துலலாம் நடிக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய தயாரிப்பாளர், என்னுடைய இயக்குனர் மட்டும்தான் நான் வணங்குவேன். மற்றவங்களெலாம் வணங்க மாட்டேன். அவளை கொஞ்சம் திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. என்ன திமிருக்காக அல்ல, அது தன்னம்பிக்கைன்னு பல பேருக்கு தெரியவில்லை, அதனால் விட்டுறேன். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சிந்து இப்போ எனக்கு கூட நல்லா பழகியிருக்காங்க. இப்போ என்னை கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதோடு இல்லாமல் எந்த நேரத்துலையும் ஒரு ஆலோசனைனா கேளுங்க, ஏதாவது உதவிகள் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் லயன்ஸ் கிளப்பில் இருக்கேன், ரோட்டரி கிளப்பில் இருக்கேன், எல்லாத்துலேயுமே சர்வீஸ் ஓரியன்ட் சப்ஜெக்டில் பூரா நான் இருப்பேன். எனக்கு ஏன்னா ஸ்கூல்லேருந்தே நான் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் நான் படித்து வந்தவன், அதற்காக சொல்கிறேன். அதனால் சொல்லிக் கொள்கிறேன். டெஃபினட்டாக வி ஹாவ் சம் சென்ஸ் ஆஃப் ஹெல்பிங் ஹேண்ட். அதனால் நீங்கள் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, என்னடா நம்ம கூப்பிட்டவங்களாம் வரலையேன்னு நினைக்காதீங்க. எப்பயுமே இந்த அழைப்பு இதழில் இருந்தவர்களை விட
வராதவர்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு. எதுக்குன்னா இது அழைப்பு இதழ்னா வெறும் இதழோடு போயிடும். இதுன்னா மனசுலேயே இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களாம் வராதவர்கள் உங்களை வாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அர்த்தம் என்று சொல்லி டெஃபினட்டாக சிந்து அவர்கள் செய்யும் சேவையை நாம் பாராட்டி ஆகணும். இதுக்கெல்லாம் ஒரு லாங் லைஃப் கடவுள் கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை அதை வாங்கிட்டால் கூட அது சொல்ல கிடையாது. ஏன்னா அது நல்லா இருக்கணும். அது இருந்தால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நான் வந்து எங்கள் யூனியனுக்கு மாரடிக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன். எங்களுக்கு 1000 சில்லற பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க வாங்குறான்னா 1500 பேர் வராங்க. சரிடா, நல்ல வசதியாக இருக்கிறவங்க வராதிங்கன்னா 1500 பேர் வராங்க. எப்படி தான் சொல்கிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது எங்கள் யூனியன்லாம். அதனால் அவங்கள திருப்திப்படுத்துறது பெரிய விஷயம். ஒரு மனுஷனாக இருந்தாலே திருப்திப்படுத்துறது கஷ்டம். 1500 பேர் 2000 பேரை திருப்திப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏறத்தாழ 36 வருஷம் ஆயிடுச்சு அந்த டப்பிங் யூனியனில் நான் பழகி, நான் தலைவராக இருந்தேன். அதனால் சொல்லிக்கொள்கிறேன், எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ கெட்ட பேர் இருக்கும். ஒரு 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 அரிசி கொடுத்தா கூட, நாங்கள் அரிசி கொடுத்தோம், ராதாரவி அவர் வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் ஆமாண்டா எடுத்துகிட்டு போயிட்டேன் போடான்னு சொல்லிட்டு. எதுக்கு இவனுக்கு போய் பதிலை சொல்லிக்கிட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு ஆனால் ஆமான்னு ஒத்துட்டு போ, அப்பயே முடிஞ்சிடும் விஷயம். அன்னையோட ஓவர். சார் உங்களுக்கும் ரஜினி சாருக்கு சண்டையாம? ஆமாம். இதை சொன்னோன்னா அதை போய் ஹெட்டிங்காக போட்டுறாதீங்க. ராதாரவிக்கு ரஜினிக்கு சண்டை சொன்னால் கேள்வி கேட்டால் ஆமான்னு சொல்லி பேர் முடிஞ்சிடும் அதோட விஷயம். எப்படி சார் சண்டை, யார் சண்டை, அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எனக்கு நல்ல நண்பர் அவர், அதை போட்டுறாதீங்க. அவங்களுக்கு கமல்ஹாசன் போட்டால் தப்பு கிடையாது. இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன் நான். ஏன்னா இல்லை ஏதோ ஒன்று விட்டுறக்கூடாது, இல்லை அதுக்காக சொல்கிறேன். வந்தார், மேடையில் பேசினார், போயிட்டாருன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது தீனி தரணுமே என்று சொல்லி இந்த இந்த பத்திரிகையாளர் அன்பர்கள் தயவுசெய்து இதுக்கு உதவி செய்யுங்க. இப்போ வந்தீங்க, அதோடு இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. சிந்து அவர்கள் அந்த குழுவினருக்கு நீங்கள் டெஃபினட்டாக பெரிய ஹெல்ப்பாக இருக்கணும்னு சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் உள்ள அத்தனை இயக்கங்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறுவதற்கு முன்னால் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்று, நீ தப்பிப்ப. அதனால் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆனோன்னு முதல் ராத்திரிலேயே பொண்டாட்டி தொந்தரவு பண்ணிட்டேன். நீ முதல்ல உங்கள் அம்மாவை அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு, முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு. இனிமேல் என்னடி நை நை நைன்னு இதை சொல்லி பார்க்குறேன். அம்மா வாம்மா, உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துறேன் வாம்மா. நான் கூப்பிட்டு போய் முதியோர் இல்லத்தில் சோகமாக போய் சேர்த்தான். சேர்த்துட்டு திரும்பி வந்தான். பொண்டாட்டி தேடி பார்த்தா, ஏன்னா ஏன் நீ உங்கள் அம்மாவை சேர்த்து விட்டு சோகமாக வருவேன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வரு. இல்லடி அது அந்த எங்கள் அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன். அங்கே போனால் இன்னொரு ஆள் இருந்தது பேச்சு துணைக்கு. யாருன்னு கேட்டாங்க. உங்கள் அம்மான்னு சொன்னான். உங்கள் அண்ணன் வந்தான். அப்போ அவன் சொன்னான், அவன் பொண்டாட்டி வந்து குத்திக்கிட்டே இருந்துதான். உங்கள் அம்மா முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க, முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க. சுற்றி வருண்டி கண்ணு சைக்கிள் இது, அதுக்காக சொன்னேன். போய் விட்டுட்டு போட்டான். அதனால் தயவுசெய்து உங்கள் தாய் தந்தரை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. டோன்ட் திங்க் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துட்டு நம்ம பணம் கொடுத்துட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு. இதே அது கருவில் சுமக்கும் போது அந்த தாய் நினச்சிருந்தா நம்ம எல்லாம் அனாதை. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து நான் கொடுத்துட்டேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்ட்டு, நீ அமெரிக்காவில் இருக்கிறது பெருசு இல்லைடா, இங்கே இருந்து காப்பாற்று அந்த தாயை. ஒரு தாய் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பையன்காரன் அமெரிக்கா போயிட்டான், அங்கேருந்து பணம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறமா ரெஸ்பாண்ட் இல்லை தாய்கிட்டேருந்து. அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தான். அந்த வீடு பூட்டியே இருந்த வீடு அப்படியே இருக்குன்னு திறந்து உடச்சி பார்த்தா எலும்பு கூட தாய் செத்துருந்தாள், வெறும் கட்டின சேலையோட. இதைத்தான் பார்த்தான் அவன். அதனால் அப்படிலாம் இல்லாமல் தாயை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாமளும் எல்லாருமே நல்லா இருக்கலாம் என்று சொல்லி, ஓல்டேஜ் ஹோம்ஸ் அனாதை ஆசிரமம் இல்லாத நாடு தான் சிறந்த நாடு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.